மார்கழி மாதம் 26வது தினத்தில் திருப்பாவை 26 ஆண்டாள் நாச்சியார் அருளியது. இன்றைய தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி நாம் திருப்பாவை 26 என்னன்றது கேட்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான், மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்யமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே, சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று 26வது நாள் பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் நிறைவு செய்கிறாங்க. இந்த பாடலினுடைய விளக்கத்தை பார்ப்போம் வாங்க. இந்த முதல் 2 வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான், மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டிலையோ அப்படின்ற மாதிரி முதல் 2 வரிகளில் அவரை பற்றி பெருமையாக பாடிட்டு, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்க போகிறேன், அதை நீ தரத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றது ஒருத்தர் புகழ்ந்து சொல்லிவிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு தயாராகிறது தான் முதல் 2 வரி பாடல்கள். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்யமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே என்று அடுத்த வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன கேட்குறாங்க பாருங்கள் ஆண்டாள் நாச்சியார். அந்த உலகத்தையே பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பஞ்சஜன்யம் போன்ற ஒரு சங்கு எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. பஞ்சஜன்யம் அப்படின்னா என்னென்னா, சாந்திபனி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருடைய மகனை பஞ்சஜன் என்ற அரக்கன் தன்னுடைய இதால் கொன்னுடுறாரு. இந்த அடிப்படையில் இந்த சாந்திபனுடைய அந்த குரு கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சீடனாக சேர்ந்து சில விஷயங்கள் ஏதோ கற்றுக்கிற மாதிரி இது ஒரு கதை வருது. அந்த அடிப்படையில் லாஸ்ட்டில் குரு தட்சிணை கொடுக்கும்போது குரு கிட்ட கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த குருவை பார்த்து கேட்குறாரு. அந்த குரு இதுதான் எனக்கு வேணும், ஏதாவது எனக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, எனக்கு தேவையானது என்னால் எடுத்துக்க முடியும், ஆனால் இந்த பஞ்சஜன்யனை என்னால் எதுவும் பண்ண முடியல, அதனால் நீ அவனை போயிட்டு என்னை கொன்று கொடுத்தா எனக்கு அது திருப்தியாக இருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த பஞ்சஜன்னை எங்கே இருக்காருன்னு தேடும்போது கடலுக்குள்ளே போய் கிருஷ்ணருடைய பராக்கிரமத்தை பார்த்து பயந்து ஒளிஞ்சிக்கிற மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அந்த கடலில் இருந்து அந்த பொதுவாக இப்போ சங்கு கடலில் தானே கிடைக்குது, அதனால் அந்த கடலில் இருந்து அந்த சங்கு எடுப்பார். சங்கை மாற்றி எடுத்து அதை ஊத ஆரம்பிப்பார். அப்போது இந்த அரக்கன்னாவே எனக்கு கர்ஜனை அதிகம் இருக்கும், கோபம் இருக்கும், முரட்டு சுபாவம், பயம் எல்லாமே வரும் இல்லவா. அந்த அடிப்படையில் இந்த சங்கு ஊதும்போது அதில் சப்தங்கள் கர்ஜனையோடு வெளியே வருமாம், பய உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சங்குனுடைய இது என்னன்னாக்கா, இது போன்ற கர்ஜனை கொண்ட ஒரு பலம் வாய்ந்த சங்கு எனக்கு தாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்த பாடலில் அடுத்த வரிகளில் கேட்டிருப்பாங்க. இந்த சங்கு கேட்ட பிறகு அடுத்த வரிகளில் மேலும் இன்னும் சில விஷயங்களையும் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படின்ற மாதிரி அடுத்த 3 வரிகள் என்ன கேட்குறாங்க பாருங்கள். சால பெரும்பறையே அப்படின்னாக்கா, பரம்பரையாக பாடிட்டு இருந்த அடியார்கள் ஆகிய இருக்கக்கூடியவங்க என் கூட இருந்து பாடணும். எப்போவுமே தனித்து பாடுறத விட ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு பஜனை மாதிரி பாடும்போது அது ஒரு நல்லா இருக்கும்ல. அதனால் அந்த மாதிரி எனக்கு ரொம்பவும் பழக்கமானவங்க, முதியவர்கள், நல்லா அதில் அனுபவம் வாய்ந்தவங்க எங்கள் கூட பாடுறதுக்கு எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கனாக்கா, கொடி கேட்குறாங்க, விளக்கு கேட்குறாங்க. அழகான விளக்குகள் தீபம் ஏற்றி வச்சு ஒரு பஜனை பாடும்போது அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அல்லவா, அது கேட்குறாங்க. கொடியை கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் ஒரு விஷயத்தை காமிக்கனாக்கா அழகாக டிசைனாக கொடி கட்டினாக்கா எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு கற்பனையாக பாருங்கள். அப்போது கொடி கேட்குறாங்க.
அடுத்தது வந்து கூடிய மத்தளத்தை கேட்குறாங்க. அந்த மத்தளத்தை வந்து கேட்கும்போது சப்தத்தோடு ஒழித்து அழகாக கிருஷ்ணனை வந்து பெருமையாக பாடுறதுக்காக கேட்குறாங்க. நாங்கள் இவ்வாறு பாடும்போது பாடி முடிச்சும்போது என்னுடைய நோன்பை வந்து நீங்கள் வந்து மகிழ்ந்து நிறைவு செய்யணும் அப்படின்னும்போது நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சங்கல்பம் வச்சு செய்கிறாங்க. எப்பவுமே இறைவன்கிட்ட கூட நம்ம ஒரு செயலை செய்யும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு செயலை செய்யும்போது நான் இது மாதிரி இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த விரதத்தை துவங்குறேன், அந்த விரதம் வந்து நல்லபடியாக முடியறதுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் வேணும், நீ நினச்சாதானே என்னால் நடத்த முடியும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற போல் நீ நினச்சாதான் எல்லாமே நடத்த முடியும், அதனால் உன்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த பாடல் வரிகள் முழுவதுமே அமைஞ்சிருக்கும். அதனால் இந்த பாடல்கள் முழுவதும் நான் பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ நான் உங்ககிட்ட கேட்குறேன், யார் மூலியமாவது அது கொடுக்குறதோ இல்லை நீயே கொடுக்குறதோ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அழகாக கேட்டு இந்த பாடல் வரிகளை நிறைவு செய்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் முதல்ல இறை வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் செயலை செஞ்சிங்கனாக்கா கட்டாயம் அது நிறைவாக வெற்றி பாதையை நோக்கி செல்லும். அதனால தான் இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலும் ஒரு பூஜை போட்டுட்டு நம்ம செய்கிறது ஒரு பழக்கமாக வச்சிட்ருக்கோம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நமோ நாராயணாய.